இவன் எங்க போனானே தெரியலையே. ஒரு வேற இப்ப கெட்டு போய் கிடக்கு. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ பார்வதி, நீ எதுவும் பதட்டப்படாத, என்னன்னு பாக்கலாம். அவன் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு எல்லாத்துக்கும் போன் பண்ணி கேட்டுட்டு எல்லாருமே ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. அப்போ இவன் மட்டும் போலனா என்ன அர்த்தம்? ஐயோ எனக்கு ரொம்ப பயமா இருக்கே. இவன் எங்க போய் தொலைஞ்சானே தெரியலையே. அண்ணி, என்ன அண்ணி, என்னாச்சு? சிவா, நம்ம அப்போ பள்ளிக்கூடத்துக்கு போகலையாம். அங்க இருந்த டீச்சர் போன் பண்ணி சொன்னாங்க. என்னமா சொல்ற? என்ன நீ சொல்றீங்க? ஏன் போல? இன்னைக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் வேற இருந்திருக்குங்க. அத கூட அவன் நம்ம கிட்ட சொல்லவே இல்லைங்க. அவன் உங்ககிட்ட ஏதாவது சொன்னானா? என்கிட்ட அவன் எதுவும் சொல்லவே இல்லையே. ஐயோ, இப்ப அவன் எங்க தான் போயிருப்பான்னு தெரியலையே. அம்மாடி, அவன் ஃப்ரெண்ட் வீட்டுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி விசாரிச்சீங்களா? எல்லார் வீட்டுக்கும் போன் பண்ணி கேட்டாச்சுங்க. பசங்க பள்ளிக்கூடத்துல தான் இருக்காங்களா. இவன் மட்டும் எங்க போனான்னு தெரியல. என்னன்னு தெரியலையே மாமா. அப்படி போற பையனும் இல்லையே. ஐயோ, என் பிள்ளைக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலையே. ஐயோ, அப்போ எங்கடா போன? ஐயோ இரு பார்வதி, அவசரப்படாத. அவன் ஒண்ணும் குழந்தை இல்ல, வளர்ந்த பையன் தானே. அவன் எங்கேயும் வழி தவறியெல்லாம் ஒண்ணும் போயிருக்க மாட்டான். நீ பொறுமையா இரு. டே சிவா, நீ அவரையும் கூட்டிக்கிட்டு அப்பு வேற எங்க போயிருக்கான்னு போய் பாரு. போடா. சரிக்கா, நாங்க போய் பாக்குறோம். வாங்க மாமா, போலாம். நானும் இங்க பக்கத்துல எங்கயாவது போயிருக்கானு போய் பாத்துட்டு வந்துடுறேன். போயிட்டு வா. அப்போ ஹலோ, யாரு? அத்தை, நான் தான் சீனு பேசுறேன். என்னாச்சு? ஏன் இவ்வளவு பதட்டமா பேசுறீங்க? டேய் சீனு, பள்ளிக்கூடத்துக்கு போன அப்புவ காணும்டா. அங்க இருந்து டீச்சர் நமக்கு போன் பண்ணி ஏன் அப்போ இன்னைக்கு வரலன்னு கேட்டாங்க. பார்வதி, சிவா, மணி என்ன எல்லாரும் அவனை தேடி போயிருக்காங்கடா. அத்தை, ஒரு நிமிஷம். அப்போ நம்ம டான்ஸ் ஸ்கூல்ல தான் இருக்கான். அப்போ டான்ஸ் ஸ்கூல்ல தான் இருக்கானோ? அப்பாடா, அப்படியா? என்னடா சொல்ற? சரி சரி, நீங்க பார்வதி அத்தை கிட்ட சொல்லிடுங்க, நாங்க வரும்போது அப்போ கூட்டிட்டு வரோம். ஆனா அவன் எதுக்குடா அங்க வந்தான்? பள்ளிக்கூடம் லீவுன்னு போய் சொல்லிட்டு வந்திருக்கான்டா. பார்வதி என்ன சொல்ல போறானே தெரியல. சரி, நீ வை, நான் சொல்லிக்கிறேன். சரிங்க அத்தை. ஐயோ, இந்த அப்போ என்ன பாருல. ஜானகி? ஏய் பார்வதி, 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 இங்க பாரு. அப்போ நம்ம மாயோட டான்ஸ் ஸ்கூல்ல தான் இருக்கானா. இப்பதான் சீனு போன் பண்ணி சொன்னான். அங்க போயிருக்கானோ? நான் போயிட்டு வந்துடுறேன். பார்வதி, இல்ல அவங்களே அப்போ கூட்டிட்டு வந்துடுறேன்னு சொன்னாங்க. நீ இரு. அண்ணி, அவங்க வேலையெல்லாம் முடிச்சிட்டு வரும்போது கூட்டிட்டு வருவாங்க. அது வரைக்கும் அவன் எதுக்கு அங்க இருக்கணும்? அதோட பார்வதி அப்பு கிட்ட நீ டாக்டருக்கு படிக்கணும், உனக்கு டான்ஸ் எல்லாம் தேவையில்லைன்னு சொன்னான்ல. அப்ப மாயவன் தானே கூட இருந்தா. டான்ஸ் ஆடுறது பெரிய குத்தமான் வேற கேட்டால. அதான் நானும் சொல்றேன். ஒருவேளை அப்புவே அங்க போயிருந்தாலும் பள்ளிக்கூடத்தை கட்டடிச்சுட்டு இங்க வரது தப்புன்னு சொல்லி அவனை வீட்டுல கொண்டு வந்து விட்டுருக்கணுமா இல்லையா? அவனை அங்கேயே இருக்க வச்சுட்டு புள்ளைய காணும்னு எல்லாரையும் தேடி அலைய விட்டுருக்கா. ஏய், அவளே இப்பதான் புள்ளைய காணும்னு தேடி அலைஞ்சிட்டு வந்திருக்கா. அவ கோவத்தை தூண்டுற மாதிரியே பேசுவ நீ. அப்போ உடனே அவன் கொண்டு வந்து விடலன்னா அவனுக்கு அங்க என்ன சூழ்நிலையோ? அத்தை, நீங்க சும்மா அந்த மாயாவுக்கு ஆதரமா பேசிட்டு இருக்காதீங்க. நீ என்ன சொல்றது, நான் என்ன கேக்குறதுன்னு அவ வேணும்னே பண்ணிருப்பா. இன்னைக்கு இருக்கு அவளுக்கு. பார்வதி, உன் அப்பா மாமா எல்லாரும் ஒவ்வொரு பக்கமா போய் தெரு தெருவா தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க. நீ என்னடானா சாவகாசமா இங்க வந்து உட்கார்ந்துட்டு இவகிட்ட நாட்டியம் கத்துட்டு இருக்கியா? நாட்டியம்? நீ என்ன பெரிய டான்சர் ஆக போறியாடா? ஏற்கனவே ஒருத்தி நாட்டிய பள்ளி ஆரம்பிச்சதுல இருந்து அங்க வீடே ரெண்டு போட்டு கிடக்கு. இப்போ நீ வேற ஆரம்பிச்சு தொலைச்சிட்டியா? சித்தி, ஏதோ ஒரு ஆசையில வந்துட்டான், விடுங்க. ஏன் இப்படி
இப்படி திட்டிக்கிட்டே இருக்கீங்க? அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க சித்தி. இங்க பாரு, என் விஷயத்துல தலையிடாதன்னு உன்கிட்ட 1000 வாட்டி சொல்லிருக்கேன் நானு. நீ ஆசை வார்த்தை காட்டி நாட்டியம் சொல்லி தரேன்னு அவன் மனச கலைக்க பாத்துட்டு இருக்கியா? நீ சொல்லாம அவன் எப்படி இங்க வந்திருப்பான்? ஆ? என்ன என் புள்ளை என்கிட்ட இருந்து பிரிக்கலான்னு பாக்குறியா? என்ன சித்தி இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் ஏன் அவனை உங்ககிட்ட இருந்து பிரிக்க போறேன்? அவனை நான் தம்பியா நினைச்சா உங்ககிட்ட இருந்து பிரிக்கிறேன்னு அர்த்தமா? அவன்கிட்ட நான் பாசம் காட்டுறது தப்பா? அத்தை, நீங்க இப்ப கோவமா இருக்கீங்க. நீங்க வீட்டுக்கு போங்க, அப்போ நானே கூட்டிட்டு வரேன். இங்க பாரு சீனு, இதுக்கு மேலயும் அவனை இங்க விட்டுட்டு போக சொல்றியா நீ? அவனை நான் இங்க இருந்து கூட்டிட்டு போகிறதுக்கு தான் வந்திருக்கேன். டேய், பேக் எங்கடா? எங்க? அம்மா வேணாமா. வீட்டுக்கு வா, உனக்கு இருக்கு. அம்மா வேணாமா. அத்தை. அம்மா வேணாமா. போடா. வேணாம் அத்தை. வலிக்குதுமா. அத்தை.